இப்படிக்கு வாழ்க்கை சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க மாதிரி சார் அவங்க கூட பேசிட்டு இருக்கேன். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்க நான் பேசுறத பார்க்கவும் முடியும், கேட்கவும் முடியும். சரி, இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போயிடலாமா? ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு ஊர்ல ஒரு பையன் இருந்தானா. அவனுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், நம்ம நிறைய சம்பாதிக்கணும், நிறைய விஷயங்களை சாதிக்கணும், இப்படியெல்லாம் அவனுக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு. ஆனால் அவனுக்கு பேக்ரவுண்டில் யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லை. அவங்க வீட்லேயும் ரொம்ப கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவன் எப்படி நம்ம இதுலேருந்து மீண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ், அவனோட ரிலேட்டிவ்ஸ், நோன் பீப்புள் யார், நீ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போதும் இவன் இதை தான் சொல்கிறான், எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும், நான் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு அவனோட ட்ரீமை சொல்கிறான். அப்படியே அவன் சொல்லும் போதெல்லாம் எல்லாருமே அவன் எதிர்க்க ஓகே சூப்பர், நீ நினச்சதை நீ செய்ய முடியும், நீ எல்லாமே செய்ய முடியும்லாம் சொல்லிட்டு அவன் பின்னாடி போயிட்டு இவனுக்கெல்லாம் இதெல்லாம் தேவையா, அடுத்த வேலை சோத்துக்கே வழி இல்லை, இவன்லாம் இதை பற்றி யோசிக்கலாமா, அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. அவனுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. இவங்க எல்லாருக்கிட்டையுமே இதை ஷேர் பண்ணுறான், அவனோட எய்ம்ஸை சொல்கிறான். இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் எனக்கு தெரிய வருது, இப்படியெல்லாம் அவனை பற்றி பின்னாடி பேசுகிறாங்க, இதெல்லாம் அவனை பற்றி இது பண்ணுறாங்கன்னு. அப்போது இவன் உடஞ்சி போய் உட்காடுறான் அவங்க வீட்டில். ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவங்க அம்மா நோட் பண்ணி கேட்குறாங்க, என்னடா நீ ரொம்ப அப்செட்டாக இருக்க, என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க, ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்கும்போது அவன் சொல்கிறான், அதுதான்மா, இந்த மாதிரி நான் என்னோட ட்ரீம், என்னோட எய்மை பற்றி நான் சொன்னதுக்கு எல்லாரும் என்னை பின்னாடி பேசுகிறாங்க, என்னால் முடியாது சொல்கிறாங்க, என் தகுதிக்கு இதெல்லாம் தேவையானலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, உன்னோட குறிக்கோள் அப்படின்றதும் உன்னோட முயற்சி அப்படின்றதும் உன்னை பொறுத்து தான் இருக்கணும், அடுத்தவங்க சொல்கிறத பொறுத்தோ இல்லை பின்னாடி பேசுகிறவங்கள பொறுத்தோ கிடையாது. நீ எப்போவுமே ஏன் பின்னாடி பார்க்கணும், ஏன் உன்னை பற்றி பேசுகிறவங்கள பற்றி நீ யோசிக்கணும், உன்னோட எய்ம் நோக்கி தானே நீ போகணும், முன்னாடி பார்த்து தானே நீ போகணும் அப்படின்னு அவனுக்கு கொஞ்ச நேரம் பேசி அவனை மோட்டிவேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அவன் அன்னிலேருந்து யார் பேசுறதை பற்றியும் பெருசாக எடுத்துக்கிறதுல, பெருசாக அதை பற்றி கேர் பண்ணுறதும் இல்லை. அவன் பாட்டுக்கு அவன் லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். இது ஒரு சின்ன ஸ்டோரி தான். இது எந்த அளவுக்கு பெரிய ஸ்டோரியா உங்களுக்கு பட்டுச்சுன்னெலாம் எனக்கு தெரியல. பட் இதுலேருந்து நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, நாம என்னைக்குமே நம்மளை பற்றி பேசுகிறவங்க, அது முன்னாடி இருந்து பேசிட்டோம், பின்னாடி இருந்து பேசிட்டோம், சைட்ல இருந்து பேசிட்டோம், எங்கேருந்து வேணா பேசிட்டோம், பேசுகிறவங்க இன்னொரு விஷயம், முன்னாடி இருந்தாலும் பேசவே மாட்டாங்க. எப்போவுமே நம்மளை பற்றி எப்படியும் பின்னாடி தான் பேச போகிறாங்க. நம்ம ஏன் திரும்பி அவங்கள பார்க்கணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கணும். இந்த மைண்ட் செட் நம்மளுக்கு இல்லை அப்படின்னா என்னென்ன நெகட்டிவிட்டிஸ் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவோம். ஐயோ, என்ன போய் இப்படி பேசிட்டாங்க, என்ன போய் இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்களே, நான் இப்படியெல்லாம் பண்ணவே இல்லையே, நான் இந்த மாதிரி கேரக்டர் இல்லையே, நான் இந்த மாதிரி பர்சன் கிடையாதுன்னு யோசிச்சு நாம் டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவோம். பேசுகிறவங்க அதே இடத்துல நின்று நம்மளை பேசி முடிச்சுட்டு அடுத்தவங்களை பேசுறதுக்காக ரெடி ஆயிடுவாங்க. ஸோ நாம் டிப்ரெஷனுக்குள்ளே போகக்கூடாதுன்னா அடுத்தவங்க பேசுறதை பற்றி நம்ம கேர் பண்ணக்கூடாது, மொதல் விஷயம். இன்னொரு விஷயம், குறிக்கோளை நோக்கி போயிட்டே இருக்கும்போது அடுத்தவங்க பேசுறத மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ராசஸ், அந்த நம்ம போயிட்டே இருக்கிற, நம்ம வழியில் நம்ம போயிட்டே இருக்கிற அந்த ப்ராசஸ் அப்படின்றது அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடும், அந்த இடத்துல நின்றுடும். நம்மளால அதுக்கு மேலே போகவே முடியாது. அது நம்மளை பின்னோக்கி இழுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. அவங்க என்னதான் பேசினாலும் சரி, அவங்களோட இடத்துல அவங்க இருந்துகிட்டே தான் இருக்க போகிறாங்க. நாம் முன்னேறி போயிட்டே தான் இருக்க போகிறோம். நாம் போக 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 அவங்க பேசுறதும் அதிகமாக தான் செய்யும். அவங்க பின்னாடி பேசுகிறவங்க இன்னைக்கு ஒரு கதை சொல்கிறாங்கன்னா நாளைக்கு 100 கதையாக கூட அதை சொல்லலாம். ஆனால் நம்ம போயிட்டே இருக்கணும். அப்போ நம்ம சக்ஸஸ் அதை பேசணும். அவங்க பேசுறதுக்கான பதில் நம்ம சக்ஸஸ் கொடுக்கணும். நம்ம சக்ஸஸ் தான் அவங்களுக்கு பதில் சொல்லணும். அதனால நம்ம கண்ணை மூடி போயிட்டே இருக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க பேசுறதெல்லாம் நாம கேட்டுட்டு அவங்க பேசுறது தப்புன்னு நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அது நம்ம வேலையும் கிடையாது, நம்மளுக்கு அதுக்கான டைமும் கிடையாது. ஏன்னா அவங்க பேசுறதெல்லாம் பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணோம்னா இன்னைக்கு 4 பேர் பேசுவாங்க, 4 பேர் பேசுறது பொய்ன்னு நிரூபிக்க நீங்க மெனக்கிடும் போது அப்புறம் 40 பேர் பேசுவாங்க, அதையும் பொய்ன்னு சொல்லி நீங்க அடுத்தவங்களுக்கு நிரூபிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க வாழவும் முடியாது, நீங்க முன்னாடி போகவும் முடியாது.
உங்க மனசாட்சிக்கு உங்களுக்கு எது சரின்னு படுதோ எது தப்புன்னு படுதோ அதை நீங்க கண்ணை மூடி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நாளைக்கு நல்லது நடந்தாலும் சரி, அதோட ரிசல்ட் நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, ஃபைனலி ஃபேஸ் பண்ண போறது என்னமோ நீங்க மட்டும்தான். அதனால யார் என்ன பேசினாலும் பேசுற வாய் பேசிக்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லி நீங்க முன்னேறி போயிட்டே இருங்க. உங்களை பத்தி கெட்டதா பேசுறாங்களா, ரொம்ப நல்ல விஷயம். நெகட்டிவ் பப்ளிசிட்டி ரொம்பவே சூப்பரா ஒர்க் ஆகும். உங்களுக்கான பிராண்டிங்க்கு நீங்க தான் ஒரு பிராண்டுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு நம்ம தானே பிராண்ட், நாம தான் நமக்கான ஒரு என்ன சொல்றது ஒரு அடையாளம். நமக்கு அவங்க பப்ளிசிட்டி கொடுக்குறாங்க, அவங்க அன்பெய்டு ஆட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு நீங்க நினைச்சுக்கணும். இப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு போனோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஜாலியா கூட இருக்கும் அந்த ஜேர்னி. ஓகேவா? இப்போ உங்களை பத்தி உங்க கேரக்டரை பத்தி தப்பா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அது உங்க காதுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வா சூப்பர், அப்படியா, எனக்கே தெரியாத விஷயம்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிட்டீங்கன்னா, பேசினவங்களுக்கு சே என்ன எதையுமே கண்டுக்கவே மாட்டேங்கிறான் இல்ல கண்டுக்கவே மாட்டேங்கிறா, நம்ம சொன்னது ஒரு விஷயமாவே எடுத்துக்க மாட்டேங்கிறாளே, இது ஒரு பெரிய விஷயமா அவளுக்கு படவே இல்லையேன்னு அவங்களுக்கே அது ரொம்ப சலிப்பு தட்டிடும். அதனால டோன்ட் டேக் எனிதிங் சீரியஸ், எஸ்பெஷலி காசிப்ஸ் பேசுறவங்க பேசிட்டே தாங்க இருப்பாங்க. இன்னைக்கு உங்க கேரக்டரை பத்தி ஒரு விஷயம் பேசினாங்க, நீங்க ஒருத்தர் கூட இருக்கீங்கன்னு பேசினாங்கன்னா நாளைக்கு 2 பேர் கூட பேசுவாங்க, அடுத்து 3 பேர் ஆகும், அடுத்து 4 பேர் ஆகும். இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும், டிக்ரீஸ்லாம் ஆகாது. உங்களுக்கு நல்ல ஐடென்டிட்டியை கொடுக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு நீங்க என்ன மெனக்கெட்டாலும் சரி, எவ்வளோ நல்லது செஞ்சாலும் சரி, உயிரை கொடுத்து நீங்க நல்லது விஷயங்கள் செஞ்சாலும் சரி, உங்களுக்கு நல்லவன் அப்படிங்கிற பட்டத்தை யாருமே கொடுக்க மாட்டாங்க. அதனால focus on your career, focus on your dreams, focus on your life, focus on your self. நீங்க உங்களை பத்தி மட்டும் யோசிங்க, உங்களை பத்தின growthல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்தவங்க பேசுறத காது கொடுத்து கேட்கவே கேட்காதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்றது. இதுக்கப்புறம் கேட்கறதும் கேட்காததும் உங்க இஷ்டம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நோன் பீப்புளுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல தாராளமா சொல்லலாம். நன்றி.